வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் தேங்காய் பாலில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். பால் பொருட்கள் அலர்ஜி அப்படின்னு சொல்கிறவங்களாம் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். இதன் மூலமாக அவங்களுக்கு போதிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். தேங்காய் பால் ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குது. இதில் கலோரிகள், ஆரோக்கியமான கொழுப்புகள், கார்போஹைட்ரேட்டுகள், புரதம், விட்டமின்கள் மற்றும் தாதுக்கள்லாம் இருக்குது. இது ஒரு நல்ல எனர்ஜியை நமக்கு கொடுக்கும். நிறைவு உற்ற கொழுப்புகள் அதிகமாக இருக்கிறதால இதை நம்ம அளவாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன மருத்துவமைகள் கிடைக்குது, அதுக்கு காரணமான ஊட்டச்சத்துக்கள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். தசை நரம்புகளில் இறுக்கங்கள் உங்களுக்கு தென்படுது அப்படின்னா அந்த தசை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்த்தி கொண்டு நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பிரச்சனைகள் விடுபடுவதற்கும் தசைகளை ஆரோக்கியமான முறையில் பராமரித்துக் கொள்வதற்கும் தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். வயதின் காரணமாகவும், அதாவது வயசாகக்கூடிய அந்த ஏஜாக இருக்கக்கூடிய அந்த காரணத்தினாலையும் தசை நரம்புகளுக்கு போதிய சாது பார்த்தோம்னா சத்துக்கள் நமக்கு கிடைக்காம போறதால சிலருக்கு உடலினுடைய பல பகுதிகளில் இருக்கக்கூடிய தசைகள், நரம்புகள் போன்றவற்றில் இறுக்கம் ஏற்பட்டு மிகுந்த சிரமத்தை அவங்க அனுபவிப்பாங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்தை கியூர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, வாரத்திற்கு குறைந்தபட்சம் 3 முறையாவது நீங்கள் தேங்காய் பால் எடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தசை நரம்புகள் ஏற்படக்கூடிய இறுக்கத்தன்மை தளர்ந்து உடலுக்கு அது பலத்தை கொடுக்கக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ இந்த வயசாகக்கூடிய காரணத்தினால தான் நமக்கு தசைகள் சுருக்கங்கள் ஏற்படும், தசைகள் தளர்ந்து போயிடும். இயல்பாகவே வயசாகக்கூடியவர்களுக்கு தசை தளர்ந்து போவதுன்றது இயல்பானது தான். ஆனால் ஓரளவுக்கு அந்த தசைகளில் இறுக்கத்தை வர வைக்கிறதுக்கும் அதே போல் அந்த ரெஃப்ரெஷ்மெண்ட்டான தசைகளுடைய இயக்கத்தை சீரான முறையில் நம்ம அதை மேம்படுத்திக் கொள்வதற்கும் தசைகளினுடைய இயக்கம் சிறப்பாக இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதன் மூலமாக நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பலவிதமான அந்த கை கால்கள் ஏற்படக்கூடிய தளர்ச்சி, கை கால்கள் ஏற்படக்கூடிய நரம்புகள் இழுக்கம், கால் மற்றும் கைகள் ஏற்படக்கூடிய நரம்புகள் இழுக்கம், கழுத்து வலி, உடல் வலி, இதெல்லாமே எதுவுமே நமக்கு ஏற்படாது. ஸோ இதில் இருக்கக்கூடிய இந்த இறுக்கங்களை தளர்த்தி ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக புத்துணர்ச்சியாக நம்ம இருக்கிறதுக்கு தசை நரம்புகள் இருக்கக்கூடிய இறுக்கங்களை தளர்ந்து போவதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடை பார்த்தோம்னா அது சார்ந்த பிரச்சனைகள் நீங்கள் விடுபடுவதற்கெல்லாம் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ பெரும்பாலானவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, தேங்காய் பால் நம்ம அதிகமாக குடிச்சிட்டோம் அப்படின்னா அது நம்மளுடைய உடல் எடையை கூட்டிடும், அதிகப்படியான உடல் எடையை கொழுப்புகளையும் அதிகப்படுத்திடும் அப்படின்னு கருதுறாங்க. ஆனால் உண்மை என்னன்னா, விலங்குகளிலிருந்து பெறப்படக்கூடிய பால் இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே உடல் எடையை கூட்டக்கூடிய தன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய கொழுப்புகளை விட ஆரோக்கியமான சத்துக்களை அதிகம் கொடுத்து அப்பப்போ நம்ம அந்த தேங்காய் பால் எடுத்துட்டு இருக்கோம்னா உடல் எடையை நமக்கு இது கண்ட்ரோலில் வச்சிருக்கும் அப்படின்றதான் குறிப்பிடுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் உடல் எடை அதிகமாக வச்சுருக்கீங்கன்னு வச்சிங்களேன், நீங்கள் டயட்டை ஃபாலோ பண்ண முடியும்னா அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு, ஊட்டச்சத்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு எப்படியெல்லாம் பசியை கண்ட்ரோல் பண்ணி நம்மளுடைய உடல் எடையை நம்ம குறைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்கணும். இப்போ நீங்கள் தேங்காய் பால் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய நார்சத்து உள்ளிட்ட பலவிதமான ஆரோக்கியமான கொழுப்புகள் எல்லாமே உங்களுக்கு தேவையில்லாமல் உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து எனர்ஜியாக மாற்றிடும். அதாவது ஆற்றலாக கொழுப்புகளை மாற்றிறதால நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை நீங்கள் குறைத்துக் கொள்வதற்கும் அந்த கட்டுக்கோப்பான உடல் எடையை நீங்கள் கரெக்டான அளவுக்கு மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கும் ரொம்ப நாள் அதை அப்படியே வச்சிருக்கிறதுக்கெல்லாம் தேங்காய் பால் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். தேங்காய் பால் இரும்பு சத்து இருக்கிறதால அனிமியா என்று சொல்லக்கூடிய அந்த ரத்த சோகை நோயை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அனைவருக்குமே உடல்ல இரும்பு சத்து சரியான அளவில் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்கும். இரும்பு சத்து குறைபாடுகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா உங்களுடைய உடலில் வலிமை குறைய ஆரம்பிக்கும், பேலன்ஸ் இருக்காது, ஒரு விஷயத்தை உங்களால் ஃபோக்கஸ்டாக செய்ய முடியாது. அப்போ உங்களுக்கு மயக்கம் ஏற்படும், தலைவலி, உடல் சோர்வு, உடல் பலவீனம், இது மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படும். இப்போ வளரிளம் பருவத்தினர்கிட்ட அப்புறம் குழந்தைகள்கிட்ட நடுத்தர வயதினர்கிட்டலாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த தேங்காய் பால் அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு இரும்புச்சத்து பிரச்சனை தான் அவங்க விடுபடலாம். ஏன்னா இரும்புச்சத்து பிரச்சனை இப்போலாம் குழந்தைகளுக்கு, இளம் வயதினருக்குலாம் அதிகமாக உங்களுக்கு தாக்கும். அதே போல் உங்களுக்கு உடலுக்கு பலவீனமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு அந்த தேங்காய் பால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இரும்புச்சத்து வளமான அளவில் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இரும்புச்சத்து கிடைக்க ஆரம்பிக்கும் போது அது என்ன பண்ண முடியும், ரத்த சிகப்பணுக்களினுடைய லெவலை கரெக்டான முறையில் உங்களுக்கு பாதுகாக்கும். ஸோ ரத்த சிகப்பணுக்கள் கரெக்டான லெவலில் இருக்கும்போது அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட்டும் கரெக்டான லெவலில் இருக்கும். ஸோ ஹீமோகுளோபின் மற்ற உடல் உறுப்புகளுக்கெல்லாம், உடல் பாகங்களுக்கு ஆக்சிஜனை சப்ளை பண்ணும்போது நமக்கு இரும்புச்சத்து குறைபாடு இருக்காது, அனிமியா என்ற அந்த பிரச்சனையும் நமக்கு இருக்காது. எலும்புகள் வலுப்பெறுவதற்கு நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கு கால்சியம் சத்து தான் அவசியம். அது ஒரு அடிப்படையான ஊட்டச்சத்து. அதோடு பாஸ்பரஸ் சத்தும் எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கும் தேவையானதாக தான் இருக்குது. ஸோ இந்த கால்சியம், பாஸ்பரஸ் சத்துக்கள்
நம்மளுடைய உடலில் வந்து பார்த்தோம்னா கிடைக்கும் போது எலும்புகளினுடைய தேய்மானத்தை நம்ம தடுத்துக்கலாம். ஸோ தேங்காய் பால் அடிக்கடி நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா பாஸ்பரஸ் சத்து, கால்சியம் சத்து அதில் இருக்குது. இது உங்களுடைய எலும்புகளை வந்து வலிமைப்படுத்தி ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனை இருந்தாலும் அதை குணப்படுத்தி உங்களுக்கு மீண்டும் வராமல் தடுத்துரும். இதனால நீங்கள் ஒரு 40 வயசுக்கு அப்புறம் கூட எலும்புகளை பலமாக வைத்துக் கொள்ளலாம். நீங்கள் கீழே விழுந்து அடிபட்டுட்டா கூட சின்னதாக தான் உங்களுடைய எலும்புகள் வந்து கிராக் ஆகுமே தவிர அது கூட பெரிய அடிப்படும் போது உங்களுக்கு ஆகாமல் தடுக்கிறதுக்கெல்லாம் வலிமையாக உங்களுடைய உடல் அமைப்பை பேலன்ஸ் தடுமாறாமல் பாதுகாத்துக்கணும் அப்படின்னா எலும்புகளை பலப்படுத்திக்கிறதுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இளமையான தோற்றத்தை நீங்கள் பெறுவதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் அதிகம் அருந்துபவர்களுக்கு வயதாவதான சருமத்தில் ஏற்படக்கூடிய சுருக்கங்கள் வந்து நீங்கி தோலில் பளபளப்பு தன்மை வந்து இயற்கையாகவே கூட ஆரம்பிக்கும். தோலினுடைய நிறத்தையுமே தேங்காய் பால் வந்து கூட்டி இளமை தோற்றத்தை தரும். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம்னா முகம் வந்து நமக்கு பொலிவாக தெரிய ஆரம்பிக்கும். இப்போ நமக்கு நம்மளுடைய ஏஜை நம்ம வெளியே சொன்னால் கூட யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம எங்கே தெரிய ஆரம்பிப்போம். அதுக்கு நாம் என்ன பண்ணோம்னா தேங்காய் பால் எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் சருமத்தில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அந்த இறந்த செல்கள் எல்லாத்தையும் எனக்கு நீக்கிறதால சருமத்தில் வந்து கோலோஜன் உற்பத்தி செய்யப்படும். கோலோஜன் உற்பத்தி செய்யப்படும் போது சருமத்தில் ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் பாய ஆரம்பிக்கும். ரத்த ஓட்டம் சிறப்பான அளவில் கோலோஜன் உற்பத்தி ஆனதுக்கப்புறம் பாயும் போது சுருக்கங்கள் எதுவுமே நம்மளோட சருமத்தில் தென்படாது. மின்னக்கூடிய பளபளப்பான மிருதுவான சருமம் கிடைக்கும். முகப்பொருட்கள், கண் கருவலியங்கள், கரும்புள்ளிகள் இது எல்லாமே டெட் செல்ஸ் நீங்கி போகிறதுல நமக்கு நீங்கிடும். இதனால் பார்ப்பதற்கு ஒரு பிரகாசமான சரும அமைப்பு கிடைக்கும். வயதான தோற்றமெல்லாம் இருக்காது, தோல் சுருக்கம் அதெல்லாம் இருக்காது. ஸோ குறிப்பாக அந்த தோள்கள் வெளுத்து போவதில் ஏற்படக்கூடிய பிரச்சனை அதெல்லாமே எதுவுமே இருக்காது. இளமையான தோற்றம் வந்து நமக்கு கிடைக்கும். கீழ்வாதம் பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். கீழ்வாதம் அப்படின்றது உடலினுடைய ரத்தத்தில் யூரிக் அமிலத்தினுடைய அதிகமான சேர்மானத்தினால உடலில் இருக்கக்கூடிய மூட்டு பகுதிகளில் கடுமையான வலி மற்றும் வீக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய். செலினியம் அப்படின்ற அந்த வேதிப்பொருள் வந்து இந்த கீழ்வாத பிரச்சனையை போக்கக்கூடிய சக்தி பெற்றது. செலினியம் தேங்காய் பாலில் அதிகம் இருக்குது. தொடர்ந்து தினமும் நம்ம தேங்காய் பாலை எடுத்துருக்கோம்னா கீழ்வாத பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அந்த அபாயத்தில் அந்த வாய்ப்புலேருந்து நம்ம வந்து குறைச்சிக்கொள்ளலாம். ஸோ அந்த மூட்டு வலி, முடக்குவாதம், கீழ்வாதம் இது மாதிரி பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உணவுகளில் தேங்காய் பால் எடுத்துக்கலாம். உடல் சுத்தி பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். நம்ம தினந்தோறும் சாப்பிடக்கூடிய உணவுகள், அருந்தக்கூடிய நீர், சுவாசிக்கக்கூடிய காற்று என அனைத்துமே நச்சுக்கள் இருந்ததாக தான் இப்போ இருக்குது. இப்போ மாதத்திற்கு ஒரு முறை அல்லது 3 மாதத்திற்கு ஒரு முறை நாள் முழுவதுமாகவே திட உணவுகள் எதுவுமே நீங்கள் சாப்பிடாம தேங்காய் பால் மட்டுமே அருந்தி வந்தீங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்துமே நீங்கி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உடல் உறுப்புகள் சுத்தமாகும். ஸோ அதுதான் உடலை வந்து சுத்தப்படுத்துகிறது. கிருமிகள் அத்தனையுமே நம்ம இங்கே வெளியேற்றி கொள்வதன் மூலமாகவே எந்த நோயுமே அட்டாக் ஆகாமல் நம்ம இருக்கலாம். ஏன்னா கிருமிகள் முதல்ல வெளியேற்றிட்டோம்னால எந்த நோயும் இருக்காது. கிருமிகள் தான் நோய்களுக்கு காரணமாகவே இருக்குது. ஸோ அதை வெளியேற்றிக்கிறதுக்கெல்லாம் தேங்காய் பால் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நோய் எதிர்ப்பு சக்தி திறன் பெறுவதற்கு தேங்காய் பால் எடுத்துக்கலாம். ஒரு சிலருக்கு அப்பப்போ ஜுரம், சளி போன்ற நோய்கள் வந்து அடிக்கடி ஏற்படுவதற்கு காரணம் அவர்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு திறன் வந்து வலிமையின்றி இருக்கிறதா தான். ஸோ அப்போ வந்து இம்யூன் பவர் அவங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய சாதாரணமான நோய்களுமே அவங்க குணப்படுத்திக்கலாம். சீசனலாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற பருவகால தொற்று வியாதிகளுமே அவங்க வராமல் தடுத்துக் கொள்வார்கள். நீரிழிவு பிரச்சனையிலிருந்து விடுபடுவதற்கு தேங்காய் பால் வந்து எடுத்துக்கலாம். உலக அளவில் வந்து மக்களை அதிகம் பாதிக்கக்கூடிய நோய்களில் ஒன்றாக நீரிழிவு நோயும் இருக்குது. ஸோ நீரிழிவு நோய் வந்து வந்ததுக்கப்புறம் வந்ததை விட அவஸ்தைப்படுவதை விடவும் அந்த நோய் ஏற்படாமல் தடுக்கிறதா நல்லது இல்லைங்க. ஸோ அதனால் மேங்கனீஸ் சத்து நமக்கு உடலுக்கு தேவையான அவசியமான ஒன்றாக இருக்குது. இந்த மேங்கனீஸ் சத்து வந்து தேங்காய் பால் நிறைந்திருக்கிறதுல இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு கண்ட்ரோலாக இருக்கும். நாளடைவில் அந்த சுகர் பிரச்சனை நீங்கள் விடுபடலாம். உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் இருக்கக்கூடாதுன்னா இப்போ இருந்தே நீங்கள் தேங்காய் பால் உணவுகளை சேர்த்துக்கொள்வது கூட நல்லது தான். ஸோ தேங்காய் பால் எடுத்துக்கொண்டு நலம் பெறுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்கள்.